நமசிவாயம் வாழ்க, நாதன்தாள் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விபர்தன் பேசுறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமா ஆன்லைன் மூலமா ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னாங்க, 12 லக்னங்களுக்கும் 12ஆம் அதிபதியோட திசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த பதிவுல பார்க்கிறோங்க. பொதுவாகவே 12ஆம் அதிபதி அப்படின்னா அவர் வந்து மறைவிடத்தினுடைய அதிபதி. அப்ப வெளியிடம் சென்று ஜீவனம் பண்ணக்கூடிய தன்மையை ஏற்படுத்துவார். அதே போல விரையாதிபதி என்று சொல்லுவோம். விரையாதிபதியா அவர் இருக்காரு அப்படின்னா அவர் பாவத்துவம் அடைந்த விரையாதிபதியா இருப்பார். 12ஆம் அதிபதி சுபகரமாக வந்து அவர் பாவகரத்தோடு சேர்ந்தால் கடுமையாக பாவத்துவம் அடைகின்றான விரயத்தை அவர் தருவார். அவரே பாவகரமாக 12ஆம் அதிபதியை பாவகரமா வந்து அவர் மேலும் பாவத்துவம் அடைந்தாலும் விரயத்தை தருவார். அப்படி இல்லைன்னா அவர் விரயத்தை தரமாட்டாரு. வெளியிடத்தை நோக்கி மறைவிடத்தை நோக்கி பயணித்து அதன் வாயிலாக சம்பாதித்து அவர் கொடுப்பாரு என்று சொல்லலாம். ஆனா எல்லாவற்றிற்கும் முக்கியமா நீங்க என்ன பார்க்கணும்னா லக்னாதிபதி வலுவாக இருக்கின்றாரா அப்படிங்கிறதையும் நீங்க பார்க்கணும். முதல்ல நம்ம மேஷ லக்னம். மேஷ லக்னத்திற்கு 12ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் யாருன்னா குருங்க. 12ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. அப்படின்னா இந்த இடத்துல வந்து இவரு 12ஆம் அதிபதி மறைவிடத்தின் அதிபதி. அப்ப பிறந்த இடத்தை விட்டு வெளியிடம், வெளிநாடு, தூரதேச இடங்களுக்கு சென்று படிக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்துவார். அதே நேரத்துல இவரு எந்த இடத்தை பார்க்கிறார் பாருங்க, 6ஆம் இடம். அப்ப வேலை ஸ்தானத்தை தான் வலுப்படுத்துறாரு. இந்த அமைப்புல 12ஆம் அதிபதியாக வந்து அவர் 12ஆம் இடத்துல இருந்து தசை நடத்துறாருன்னா தொழில் ரீதியான விஷயங்கள்ல பெரிதாக ஆர்வம் காட்டக்கூடாதுங்க. தொழில நிறைய தடை தாமதங்களை பிரச்சனைகளை அவர் உருவாக்குவார் என்றே சொல்லலாங்க. மேஷ லக்னத்துக்கு 12ஆம் அதிபதியாக அவருடைய குரு 12ஆம் இடத்தோடு அவர் தொடர்பு கொள்ளாத நிலையில 9ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டாலும் நிச்சயமா நம்ம தொழில் ரீதியான விஷயங்களை ஈடுபடலாம். ஆனா 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும்போது வேலை சமான விஷயங்களை ஈடுபடுவதே சிறந்தது. அதை வெளியிடத்தை நோக்கி போனா இன்னும் சிறப்பு. பிளஸ் அவர் சனியுடைய பார்வையில் இல்லாம இருக்கணுங்க. அது ரொம்ப முக்கியமான பாயிண்டா வருங்க. அதுக்கடுத்து பார்க்கும்போது இந்த ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு 12ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய். செவ்வாய் தான் ரிஷப லக்னத்துக்கு 12ஆம் அதிபதியா வருவாரு. அவரு 7ஆம் அதிபதி அவர் தான், 12ஆம் அதிபதி அவர் தான். ஆனா 12ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் சுபத்துவம் அடைந்திருந்தால் கண்டிப்பாக நல்ல பலனை வழங்குவார். அவர் ஒருவேளை சனியோட கூடியிருந்தார்னா கண்டிப்பாக இந்த இடத்துல செவ்வாயினுடைய திசை சிறப்பில்லாத கடுமையான விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய திசையா இருக்கும். செவ்வாய் சனி ராகுவோடு நெருங்கி கூடி விட்டார், அவரு குருவினுடைய பார்வையில் இருந்தார்னா இங்கே என்ன நடக்கும், வெளியிடத்தை நோக்கி பயணிக்க வைத்து அதன் வாயிலாக செவ்வாயினுடைய காரவத்துவ வழிகள்ல பெரிய நல்ல தனலாபத்தை கொடுப்பாருன்னு சொல்லலாம், சுபத்துவம் அடைந்திருந்தால் மட்டும்தான். அப்ப இந்த இடத்துல ரிஷப லக்னத்துக்கு 12ஆம் அதிபதியாக அவருடைய செவ்வாய் சுபத்துவம் அடைந்திருந்தா நல்ல பலன், அவர் பாவத்துவம் அடைந்திருந்தாங்கன்னா அது கடுமையான விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம். அதே போல மிதுன லக்னம். மிதுன லக்னத்திற்கு 12ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் யாரு, சுக்கிரன். 12ஆம் இடத்துல ஆட்சியாக இருந்தார் அப்படின்னா நிச்சயமாக 12ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியாக இருப்பது நல்ல அமைப்பு. ஏன்னா மிதுன லக்னத்திற்கு 5க்கும் 12 கூடியவர். இந்த இடத்துல தூரதேச இடம், ஏன்னா 8-12ஆம் இடம் சுபத்துவங்கிற பாயிண்ட்ல வந்துருது. 12ஆம் இடத்துல சுபத்துவங்கிறப்ப அவர் தூரதேச இடங்களுக்கு சென்று படிக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்தாரு. எந்த நிலையிலையும் மிதுன லக்னத்துக்கு 12 சுக்கிரன் ஆட்சியாக இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல பலன்களே வழங்குவார் என்று சொல்லலாம். ஒருவேளை பரிவர்த்தனை அடைந்தாலும் இன்னும் சிறப்பு. ஏன்னா சுக்கிரன் 12ல இருக்காரா, அப்ப இந்த 12ஆம் அதிபதி லக்னத்துக்கு வந்தாலும் 2 பேரும் பரிவர்த்தனை வாயிலாக அவர் வலுப்பெறுவார். அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல சுக்கிர தசை அற்புதமான யோகமான தசையா இருக்கும். சுக்கரோடு சனி ராகு கூடாமல் இருந்தால் நல்லது என்ற அமைப்பை நம்ம எடுக்கணுங்க. மிதுன லக்னத்திற்கு 12ஆம் அதிபதி தசை என்பது நல்ல தசையாகவே இருக்கும் என்று சொல்லலாம். அதே போல கடக லக்னம். கடக லக்னத்திற்கு 12ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியாக வரக்கூடிய யாரு, புதன். அவரு 3ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கின்றாரா 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறாரா பாருங்க. புதன் 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்று அமர்ந்தாலும் என்ன இருந்தாலும் கடக லக்னத்திற்கு புதனுடைய பலன்கள் பெருசா இருக்கு. கடக லக்னத்திற்கு புதன் திசை பெரிய அளவில் யோகம் செய்யக்கூடிய திசை இல்ல. ஏன்னா 2 ஆதிபத்தியம் வைக்கின்றார். இருப்பினும் சந்திரனுக்கு புதன் இப்ப எந்த அமைப்புல எடுக்கலாம் நீங்க, அது பொதுவாகவே கடக லக்னத்திற்கு புதன் வந்து பெருசாக நல்ல பலனை வழங்க இயலாது அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நீங்க வந்துடணும். அப்ப இந்த இடத்துல புதன் திசை சுமாரான திசை தான். 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்று திசை நடத்துறாரு, என்ன பாயிண்ட் வரும், வெளியிடத்தை நோக்கி பயணிக்கணுங்கிற பாயிண்ட் வரும், சுபகரம். அப்ப இந்த அமைப்பு இது 3ல இருக்காருன்னு வச்சுக்கலாம், வெளியிடத்தை நோக்கி பயணிக்கிற தன்மை ஏற்படாது. 12ஆம் இடத்துல இருந்தால் மட்டும்தான் அந்த அமைப்பு வரும். இந்த மிதுன கடக லக்னத்திற்கு புதனுடைய திசை என்பது ஓரளவுக்கே நன்மை பலனை தரக்கூடிய திசையா இருக்கும். பெருசா பலன் ரொம்ப நல்ல பலன் என்று சொல்ல முடியாதுங்க. அதே போல இந்த சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்திற்கு 12ஆம் அதிபதியாக வரக்கூடிய யாரு, சந்திரன். ஒரே ஆதிபத்தியம் தான். இந்த இடத்துல அவர் தேய்பிறை சந்திரனாக இருந்து 12ஆம் இடத்துல இருந்தார்னா கடுமையான விரைய செலவினங்களை ஏற்படுத்துவார். அவர் வளைபிறை சந்திரனா இருந்து 12ஆம் இடத்துல இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை, தூரதேச இடங்களுக்கு அனுப்பி அதன் வாயிலாக நல்ல பலன்களை தருவார். ஆனா தேய்பிறை சந்திரனா இருந்து இந்த தசை நடத்துதுன்னா
கண்டிப்பாக சிம்ம லக்னத்திற்கு இந்த சந்திரதசை கடுமையான விரைய செலவினங்களை கொடுக்கக்கூடிய திசையாக இருக்கும். சந்திரதசை நல்ல பலனை தரவே தராதுங்க தேய்பிரை சந்திரனாக இருந்தார் அப்படின்னா. அதே போல இந்த கன்னி லக்னம், கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துல சூரியன் இருப்பார். 12ஆம் தேதியா சூரியன் வருவார். அப்ப இந்த இடத்துல 12ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்து தசை நடத்துறது நல்ல அமைப்பு தான். ஆனா சூரியன் கன்னி லக்னத்துக்கு, அதாவது சிம்ம லக்னத்துக்கு புதன் நல்ல பலன் தான். ஆனா கன்னி லக்னத்துக்கு சூரியன் பெரிதாக நல்ல பலனை தரமாட்டார். சிம்ம லக்னத்திற்கு 2க்கு 11 கூடியவரா புதன் வருவார். ஆனா கன்னி லக்னத்திற்கு 12 கூடிய விரையாதிபதிங்கிற ஒரே ஆதிபத்தியம் தான் சூரியன் வராது. இந்த இடத்துல சூரியனோட திசை என்பது நார்மல் பலன் தான், பெருசா நல்ல பலன் கிடையாது. சுபத்துவம் அடைந்திருந்தால் சற்று வெளியிடத்தை நோக்கி பயணித்து நல்ல பலனை வழங்குவார் சொல்லலாம். அப்ப கன்னி லக்னத்துக்கு சூரிய திசை நல்லா இருக்குமா என்றால் நல்லா இருக்காது, சுமாரா தான் இருக்கும், பெருசா நல்ல பலன் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதே போல துலா லக்னம், துலா லக்னத்திற்கு 12ஆம் தேதியாக வரக்கூடிய யாரு? புதன். இந்த இடத்துல துலா லக்னத்துக்கு எந்த நிலையிலும் புதன் தசை வரலாம், யோகமான தசையா இருக்கும். 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு தசை நடத்துறாங்கன்னா வெளியிடத்துல சென்று பெரிய அளவில் ஒரு நல்ல நிலையை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும். அல்லது 9ல இருந்தாலும் பெரிய அளவில் பாக்கியத்தை தரக்கூடிய தன்மையில் ஏற்படுத்துவார். ஆனா எந்த ரூபத்திலும் துலா லக்னத்துக்கு, கடக லக்னத்துக்கு புதன் தசை வரக்கூடாதும்போ, ஆனா துலா லக்னத்துக்கு புதன் தசை வரணும். ஏன்னா 9க்கு 12 கூடியவர் இருப்ப 12ஆம் இடத்துல புதன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த இடத்துல புதன் தசை அபாரமான அற்புதமான திசையாவே இருக்கும். ஆனா வெளியிடத்தை நோக்கி நகர்த்தி நல்ல பலனை தரும் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துருங்க. அதே போல விருச்சக லக்னத்திற்கு, இந்த விருச்சக லக்னத்துக்கு 12ஆம் தேதியா யாரு வருவா அப்படின்னா சுக்கிரன் வருவாரு. விருச்சகத்துக்கு 12ஆம் தேதி சுக்கிரன் வருவாரு. சுக்கிரன் 7க்கு 12 கூடியவர். 7ஆம் தேதியாக இருந்தாலும் அவர் எப்படி இருக்காருங்க? ஆட்சி பெற்றுதான் இருக்காரு. இப்ப 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பதும் இந்த இடத்துல என்னது மறைவிடத்துல இருக்கும்போது மறைவிடம் சென்று பெரிய அளவில் ஜீவனத்தை ஈட்டக்கூடிய தன்மைதான். ஆனா விருச்சக லக்னத்திற்கும் சுக்கிரன் பெரிய தனலாபத்தை கொடுத்துருவாரு என்று எடுக்க முடியாது. ஏன்னா பொதுவாகவே குரு அணி லக்னங்களுக்கு சுக்கிரன் அணி கிரகங்களுக்கு நார்மல் பலனை தான் தரும், பெருசா நல்ல பலனை தராது அப்படிங்கிற பாயிண்ட்லயும் இந்த இடத்துல 12ஆம் இடத்தோட சுக்கிரன் தொடர்பு கொள்வது வெளியிடத்துல ஒரு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தும் என்று சொல்லலாம். பெருசா நல்ல பலன் கிடையாது, ஆனா ஒரு 50% நிச்சயமாக விருச்சக லக்னத்துக்கு சுக்கிரன் நல்ல பலனை தருவார் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அதே போல இந்த தனுசு லக்னம், தனுசு லக்னத்திற்கு 12ஆம் அதிபதியாக செவ்வாய் வந்தாலும் செவ்வாய் ராஜ யோகாதிபதி. அதனால இந்த இடத்துல செவ்வாய் சுபத்துவம் அடைந்து தசை நடத்துறாங்கன்னா அற்புதமா இருக்கும். ஆனா எந்த ரூபத்திலும் 12ல இருந்தாலும் சரி 5ல இருந்தாலும் சரி இவருடைய தனுசு லக்னத்துக்கு செவ்வாய் தசை யோக பலனை தரும். 12ஆம் இடத்துல இருந்தா கடுமையான விரைய செலவினங்களை கொடுத்துருவாருன்னு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல அவர் சனியோட ராகுவோட சேர்ந்தாலும் கடுமையான பாதிப்பு தருவார். அப்படி இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக செவ்வாய் தசை அற்புதமான திசையாகவே நல்ல திசையாகவே இருக்கும் என்று சொல்லலாம். ஏன்னா தனுசு லக்னத்திற்கு செவ்வாய் அதிகப்படியான நல்ல பலன்களை வழங்கக்கூடியவர் சொல்லலாம். மகர லக்னத்திற்கு குரு 12ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல குரு ஆட்சி பெற்று அமர்வது என்பது 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்ட நிலையில் அவர் தசை நடத்தினார்னா இதே பாயிண்ட் தான். 8 12ஆம் இடம் சுபத்துங்கிற பாயிண்ட் வந்துடும். 12ஆம் இடத்துல குரு இருக்காரு, 8ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்ப வெளியிடம் சென்று ஜீவனம் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படும். இந்த நேரத்துல சுய தொழில் அமைப்பை எடுக்கக்கூடாதுங்கிற பாயிண்ட் வரும். ஏன்னா 12ஆம் தேதியாக செயல்படும் போது சுய தொழில் பண்ற, பிசினஸ் பண்ற என்ற பாயிண்ட் எடுக்க முடியாது. ஒருவேளை ஒரு பரிவர்த்தனை அடைஞ்சிருந்தாரு அப்படின்னா நம்ம எடுக்கலாம். இது இந்த கிரகத்தோட பரிவர்த்தனை அடைஞ்சிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கலாம். ஆனா இந்த இடத்துல 12ஆம் இடத்தை தொடர்பு கொண்ட குரு வெளியிடம் சென்று அதன் வாயிலாக பெரிய தனலாபத்தை ஈட்டக்கூடிய தன்மைகளை தருவார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கும்ப லக்னத்திற்கு 12ஆம் அதிபதியா லக்னாதிபதியா வருவார். லக்னாதிபதியா 12ஆம் அதிபதியா வருவார். ஆனா பொதுவாகவே சனி லக்னாதிபதியா வந்தாருன்னா அவர் 12ல மறைந்து ஆட்சி பெற்று இருப்பது நல்லது. அந்த அமைப்புல கும்ப லக்னத்திற்கு 12ல சனி இருந்தாலும் இந்த சனி திசை என்பது நல்ல திசையாக இருக்கும். இந்த இடத்துல சனி திசை என்பது அற்புதமான யோகமான திசையாகவே இருக்கும். சுபத்துவம் அடைந்திருந்தால் மேலும் நல்ல பலனை அவர் தருவார். சனியை பொறுத்த வரைக்கும் மறைந்து சுபத்துவம் அடைந்தா நல்லது, ஆனா ஆட்சியா இருக்கிறது நல்லது. இந்த இடத்துல ஆட்சியா தான் இருக்காரு. அப்ப குருவோட பார்வை இருந்தாலும் இன்னும் பெரிய ஒரு அபாரமான நல்ல பலன்களை தருவார். 12ல மறைஞ்சிட்டாரு, இந்த தசை நல்லா இருக்காது என்று எடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. கண்டிப்பாக சனி தசை கும்ப லக்னத்துக்கு 12ல மறைந்திருந்தால் நல்ல திசையா தான். அதே போல மீன லக்னம், மீன லக்னத்திற்கு இந்த இடத்துல இதனுடைய அதிபதி யாரு? சனி. மீன லக்னத்திற்கு 12ஆம் அதிபதி, 11க்கு அதிபதி 12ஆம் அதிபதி அவர் தான். ஆனா மீன லக்னத்துக்கு 12ஆம் இடத்தோடு சனி தொடர்பு கொண்டு தசை நடத்தும் போது இந்த இடத்துல சனி திசை என்பது நார்மல் பலன் தான் தரும், பெரிதாக நல்ல பலன் இருக்காது என்றே சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல அவர் 12ஆம் இடத்துல 11 கூடியவராக இருந்தாலும் 11ல இருந்தாலும் 11 கூடியவராக இருப்பார். ஆனா 12ல இருக்கும்போது அவர் விரைய செலவினங்களை தரக்கூடிய அப்பதான் ஏற்படுத்துவார்களால மீன லக்னத்திற்கு 12ல அமர்ந்து சனி தசை நடத்தக்கூடிய காலம் சிறப்பில்லாத காலகட்டம் அப்படிதாங்க நம்ம எடுக்க முடியும். இந்த அமைப்புல ஒவ்வொரு லக்னம் நம்ம பார்த்திருக்கோம். இதுல 12ஆம் அதிபதி என்பவர் சுபத்துவம் அடைந்திருந்தால் அதிகப்படியான நல்ல பலன்களையும், பாவத்துவம் அடைந்திருந்தால் அதிகப்படியான விரைய செலவினங்களையும் விரயத்தையும் அவர் கொடுத்தே தீர்வார் அப்படின்னு சொல்லலாங்க. இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் சேனலை பதிவு செய்வோம்.
நன்றி வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.